श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे நமः. ஆறாவது பாடத்தினுடைய கேள்வி பதில்கள். நஹுஷஹா கீதிருஷா நரபதிஹி ஆசீத். நஹுஷன் எத்தகைய அரசனாக இருந்தான் அப்படின்னு கேள்வி. நஹுஷः शीलवान् मतिमान् धार्मिकश्च நரபதிஹி ஆசீத். नरपतिः आसीत्. கஸ்மின் அவசரே சஹா தேவராஜ பதம் அதிரோபிதா. எந்த ஒரு சூழ்நிலையில் அவன் இந்திரனாக பதவி அமர்த்தப்பட்டான்? पुरा किल वृत्रासुरः देवराजः हत्वा वृत्रासुरं हत्वा पापम् अवाप्य स्वपदात् प्रच्युतः वासवः तत् प्रायश्चित्ततया தனியா சொல்றதா இருந்தா தஸ்ய பிராயஷ்சித்தையான்னு சொல்லணும், இல்லைன்னா தத் பிராயஷ்சித்தையான்னு சொல்லிடும். तत् प्रायश्चित्ततया कञ्चित् कालम् अन्तर्जले न्यलीयत. तस्मिन् अवसरे नहुषः देवराजपदिम् अधिरोपितः. कुतः सः महाकायः காகோதரஹா அபவத். பெருத்த உடலை உடைய அவன் எதனால் பாம்பு போலானான்? नहुषः इन्द्राणीं द्रष्टुम् इच्छन् महता आडम्बरेण तस्याः वासभवनं गच्छन् सप्तर्षीन् आनाय्य वहनाय आदिदेश. सप्तर्षयः तस्य शासनम् अनुल्लङ्घनीयं ज्ञात्वा शिबिकां वहन्तः कथमपि चेलुः. राजा च तान् सर्वान् पदे पदे स्खलतः परुषवचनैः अनिन्दत्. विशेषतश्च इतरैः सह गन्तुम् अशक्तुं ह्रस्वकायः अगस्त्यं कुम्भडिम्भ सर्प इति अधिचिक्षेप. आत्मानम् अधिक्षिप्तं पश्यन् भृशं व्याकुलीभूतः चुलुकीकृताम्भोराशिः कुम्भयोनिः नहुषं सर्पो भव इति अशपत्. शब्दमात्र एव नहुषः महाकायः काकोदरः शिबिकातः क्षितौ पपात. नहुषस्य कथया कः उपदेशः गृह्यते युष्माभिः. நஹுஷனுடைய கதையினால எத்தகைய உபதேசமானது உங்களால் கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி. மானோஹி மகதாம் தனம் அதஹ உன்னதம் பதம் பிராப்தம் அன்யான் ந அவமன்யேத இதி சதா இது உபதேசः அனயா கதையா கிரஹ்யதே அப்படின்னு இருக்கு. அடுத்தது லோகம் திருணாய அமன்யதா அத்த வியாக்கரண விசேஷா கஹா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா. இதுக்கு ஒரு சூத்திரம் நாம பார்க்கணும். மன்ய கர்மன் யனாதரே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இதோ வந்துட்டேன். இந்த சூத்திரத்தினுடைய சங்கிய 2, 3, 17 அஷ்டாத்தியாயில இருக்கு. மன்ய கர்மன் யனாதரே விபாஷா அப்ராணிஷு அப்படின்னு இந்த சூத்திரம் முழுமையான சூத்திரம்.
இந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மன்ய கர்மணி, மனு தாத்து இருக்கு இல்லையா, மனு சிந்தாயாம் மனுதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த தாத்துவனுடைய கர்மாவா எது இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு ராமஹா பாடம் படத்தின்னு வாக்கியத்தை எடுத்துப்போம். இதுல இந்த படு தாத்துவுல கர்மவாக எது இருக்கு அப்படின்னு கேட்டால் பாடா. பாடா, அதுதான் நம்ம சொல்லிருக்கோம். அத போல இந்த மனு தாத்துனுடைய கர்மவாக எது இருக்க போறதோ அதுவும் அது எப்படி இருக்கணும், பிராண வர்ஜிதமா இருக்கணும். அதாவது பிராணியா சேத்தன பதார்த்தமா இருக்கக்கூடாது, அச்சேதனமாக இருக்கணும். மன்ய கர்மணி பிராணி வர்ஜித்தே விபாஷா, விபாஷான்னா இங்க விகல்பான்னு வச்சுப்போம். சதுர்த்தி விபக்தி பவதி, பவதி கஸ்மின் அர்த்தே அனாதரே கம்யமானே, அதாவது அது மதிக்கலே அப்படிங்கிற அர்த்தத்துல இருந்தால் அந்த கர்மாவா இருக்கக்கூடியது வித்யா விபக்தியிலும் இருக்கும் அல்லது சதுர்த்தி விபக்தியிலும் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க, லோகம் திருநாய அமன்யதா, அமன்யதா அப்படிங்கிறது இங்க தாத்து. அமன்யதா அப்படிங்கிறது மனு தாத்துனுடைய லங்லகாரம் தானே. அமன்யதா, அமன்யேதாம், அமன்யந்தா அப்படிங்கிறது லங்லகாரம். மண் தாத்து தான் நமக்கு வேணுங்க. இப்போ அவர் எதை நினைத்தார், திருணமாக நினைத்தார். இப்போ அந்த கர்மாவுல எது இருக்கு, லோகா, உலகம். அத திருணாய, திருணம் லோகம், திருணம் அமன்யதா கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அனாதரகா, இந்த இடத்துல அது ஒரு பொருட்டா மதிக்கல இல்லையா, அதனால உதாரணம் இங்க எப்படி கொடுக்க பாருங்க, நத்வா துவாம் அப்படின்னு அர்த்தம். நத்வாம் திருணம் மன்யே, உன்னை ஒரு புல்லாக நினைக்கிறேன், புல்லளவு கூட நினைக்கல அப்படின்னு அர்த்தம். நத்வா திருணாய மன்யே அப்படின்னு இருக்கு. அத போல லோகம் திருணம் அமன்யதா அப்படிங்கிற இடத்துல திருணாய அப்படின்னு கூட சதுர்த்தி வரும் விகல்பமாக. அதை சொல்றதுக்கு தான் இந்த சூத்திரம். அதுதான் இங்க வியாக்கரண விசேஷா. லோகம் திருணாய அமன்யதா, அத்த வியாக்கரண விசேஷா கஹன, இதுதான் வியாக்கரண விசேஷா. அடுத்தது திரு பிரத்யயாந்தாக சப்தாக. முதல்ல ஹன் தாத்து, ஹந்தி அப்படிங்கிறது லட்டக்காரத்தினுடைய ஏகவச்சனம். இத பார்த்தா பவந்தி மாதிரி பகுவச்சனம் மாதிரி இருக்கு இல்லையா, அப்படி இல்ல. ஹந்தி கணதா, ஹந்தி ஹதஹ கணந்தி அப்படின்னு வரும். ஹந்தி ஹதஹ கணந்தி அப்படின்னு வந்துடும் பகுவச்சனத்துல. அதனால இந்த ஹந்தி கணங்கள் இது வந்து ஜுஹோத்யாதி கணம் நினைக்கிறேன். ஆமாமா, ஜுஹோத்யாதி கணம் வருமா அப்படின்னு. ஜுஹோத் இல்ல ஹன் தாத்து இல்லையா, நகாரா அதுலயே இருக்கு. அதாவது இந்த இடத்துல பவந்தியில இருக்க மாதிரி இன்னு பிளஸ் தி இல்ல, பகுவச்சனத்துக்காக நம்ம இன்னு பிளஸ் தி அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி இல்ல, ஹன் தாத்துவே அங்க இருக்கு. தி அத்தஹ அதந்தி அத்தி. அப்போ ரெண்டாவது கணம் அதாதி கணம், அதாதி கணம். அதான் அத்தி அத்தஹ அதந்தி மாதிரி வரும். ஹந்தி ஹதஹ கணந்தி. இந்த நகாரம் வந்து பகுவச்சனத்துக்காக வந்து இல்ல, தாத்துவில இருக்கக்கூடியது. தாத்துவில இருக்கக்கூடியது. புருஷ பிரத்யமா எதுவும் சேர்க்காம அது மூல தாத்துவோட இது ஹன். அதோட இது விகரண பிரத்யங்கள் வந்து அங்க மாறுறது அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, சுயமாவே அங்க நகாரம் இருக்கு ஹன் தாத்துங்கிறதுனால. இதுல நம்ம புருஷ பிரத்யங்கள் சேர்க்காம விகரண பிரத்யம் ஒண்டி சேர்ந்திருக்கு ஹந்தி. புருஷ பிரத்யம் என்ன புரியல, அதாவது விகரண பிரத்யம் அதெல்லாம் விகரண பிரத்யம் தானே. ஆமா ஆமா ஆமா, அது இங்க வராது. ஏன்னா நம்ம இதுலயே பார்க்கலாம், அத்தி அத்தஹா அதந்தில அகாரம் விகரண பிரத்யா வராது, அதாதி கணத்துல விகரண பிரத்யா வராது. அதனாலதான் அதத்தி அதத்தஹான்னு வருது இல்ல, அத்தி அத்தஹா அதந்தின்னு வருது. அதனாலதான் இங்கேயும் ஹனத்தின்னு வரணுமா இல்லையா, விகரண பிரத்யம் அகாரம் சேர்க்கிறதா இருந்தால் ஹனத்தின்னு வரணுமா இல்லையா. ஹனு தாத்து, பூதாத்து, அதோட அப்புறம் வந்து ஓ சேர்றது, அப்புறம் ஆ சேர்ந்தால் பவதி, போ பிளஸ் ஆ பௌ. அப்புறம் ஆ ஒண்ணு சேர்றது இல்லை விகரண பிரத்யமாக, அந்த ஆ மாதிரி இங்க சேர்றது இல்லை. ஆக்சுவலி இதுக்கும் கூட எப்படி ஷப் வந்து மிச்சம் அகாரம் இருக்கோ
பவாதி கணத்துல அத போல அதாதுலயும் ஆதான் மிச்சம் இருக்கும். ஆனா அந்த ஆ மறைஞ்சு போயிடுறது. அதனால என்ன ஆகுது, ஹனதி அத்தாத்தி அதத்தி இப்படிலாம் வரதில்லை. அந்த ஆ வராததுனால ஹனதி வல்ல ஹந்தி அப்படின்னு வந்துடுறது. இப்போ இதுல முதல்ல ஹதஹா க்த பிரத்யயாந்த பதம். அடுத்தது ஹதவான்னு. இது வந்து தவத்து பிரத்யம். அடுத்தது கணன்னு சத்து பிரத்யாந்தம். ஹன்யமானஹா ஷானச் பிரத்யம். ஹத்வா பிரத்யாந்தம். நிஹத்ய ல்யபந்தம் பதம். ஹந்தும் துமுன் பிரத்யாந்த பதம். ஹந்தவ்யஹ தவ்ய பிரத்யாந்த பதம். ஆமா. ஹனனீயஹ அநீயர் பிரத்யாந்தம். ஆமா. வத்யஹ யத் பிரத்யயஹ யத் பிரத்யாந்தம் பதம். அடுத்தது ஒரு சின்ன சந்தேகம், போன பாடத்திலே கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம பரஸ்மைபதி தாதுக்கள்ல ஒண்டினா சத்ரு பிரத்யாந்த பதம் வரும், ஷானச் பிரத்யாந்த. ஆனா இது சில சமயத்துல ஆத்மநேபதியிலையும் சத்ரு பிரத்யாந்தத்தை கொடுக்குறாளே நீங்க. அப்படிலாம் வரது இல்லையே. மன்யதே புரியல. ஹன்யதே எங்க இருக்கு? மன்யதே இல்ல, போன இதுல கூட ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கும் போது புரியல, கேள்வி புரியல. இல்லனா சத்ரு பரஸ்மைபதி தாதுக்கள்ல வெறும் சத்ரு பிரத்யாந்த மாத்திரம் தானே வரும், ஷானச் பிரத்யாந்த வராது இல்லடா. ஆனா இந்த சிச் தாதுல சிஞ்சன்னு சத்ரு பிரத்யாந்த கொடுத்துட்டு சிச்சியமானஹான்னு ஷானச் பிரத்யத்தையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஷானச் பிரத்யஹா வந்து ஆத்மநேபதிக்கு வருதா இல்லையா, கர்மணி பிரயோகத்திலையும் அதே மாதிரி வந்துடும். ஏன்னா கர்மணி பிரயோகாவும் கூட எகாரத்தோடு சேர்ந்து இருந்தாலும் ஆத்மநேபதி போலதான் இருக்கும். அதனால என்ன ஆறுதுன்னு கேட்டா, அந்த இப்போ இந்த ஹன்யமானஹான்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து கர்மணி பிரயோகத்துல வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் வித்தியாசம் காமிக்கிறேன். வர்தமானஹா இருக்கு இல்லையா, வர்தமானஹா. இப்போ வர்தமானஹா அப்படிங்கிறது கர்மணி பிரயோகாவா கர்த்தரி பிரயோகாவா? வர்தமானஹா கர்மணி பிரயோகம் தான். கர்த்தரி பிரயோகா. ஆத்மநேபதியில வர்ததே வர்தேதே வர்தந்தே. இதுவும் எப்படி இருக்கு, ஷானஸ் பிரத்யாந்தமா பிரத்யத்துடன் கூடிய பதமா இருக்கு, வர்தமானஹா. சரியா? இப்போ நான் சொல்றேன் பட்யதே. இந்த பட்யதேங்கிறது என்னது, கர்த்தரி பிரயோகாவா கர்மணி பிரயோகம்? இப்போ இந்த கர்மணி பிரயோகத்துல நான் வந்து இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றதா இருந்தா நான் இப்போ அங்க ஷானத் பிரத்யத்தை சொல்லி ஆகணும். ஏன்னா சத்ரு பிரத்யத்தை சொல்ல முடியாது. பட்டத்தின்னு வந்தா நம்ம பட்டன்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்க பட்யத்தேன்னு கர்மணி பிரயோகா வந்தாடுது. அதனால நம்ம என்ன பண்ணணும், பட்ய மானஹான்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ஷானச் பிரத்யா இருந்தாலுமே இது எந்த பிரயோகா, கர்மணி பிரயோகாவா கர்த்தரி பிரயோகாவா? கர்மணி பிரயோகா. கர்மணி பிரயோகத்தை இங்க பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்றதுக்காக நாம என்ன பண்ணிட்டோம், இந்த ஷானச் பிரத்யத்தை சொல்லிட்டோம். அதுதான். இப்போ ஹன்யமானஹாவும் அதே மாதிரிதான். மனு தாத்து, மனு சிந்தாயாம் தாத்து. மன்யதே மதஹ நினைக்கப்பட்டது, மதவான் தவது பிரத்யஹ. மன்யமானஹா மத்வா. ஆமா, மத்வா. அவமத்ய ல்யபந்தம் பதம். மந்தும் துமன் பிரத்யாந்த பதம். ஆமா. மந்தவ்யஹ தவ்ய பிரத்யாந்த பதம். மனனீயஹ அநீயர் பிரத்யாந்த. ஆமா. மான்யஹ
யத் பிரத்யந்த பதம். ஆமா. மான்யா அப்படிங்கிறதுக்கு கௌரவிக்கத்தக்கவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம பல இடங்கள்ல மான்யா அப்படிங்கிற ஒரு பதத்தை உபயோகப்படுத்துவோம் இல்லையா? சபைகள்லாம் பார்த்தோன்னே மான்யாஹா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மதிக்கத்தக்கவர் அப்படின்னு அர்த்தம். இதான் தமிழ்ல மாண்புமிகுன்னு சொல்றோம். மாண்புமிகு நம்ம மனு தாத்துல இருந்து வந்ததுதான். சரி, ஷபு ஷாப்பே, ஷபதி சபிக்கிறான், ஷப்தஹ சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான், கிருத பிரத்யாந்தம் பதம். ஷப்தவான் கிருதவது பிரத்யாந்தம் பதம். ஷபன் சத்ரு பிரத்யந்த பதம். ஷப்யமானஹ ஷானச் பிரத்யந்த பதம். ஷப்த்வா त्वा प्रत्ययंत पदम. अभिशप्य ल्यबंत पदम. शप्तुम तुमन प्रत्ययंत पदम. शप्तव्यम तव्य प्रत्ययंत तव्यत. तव्य प्रत्ययंत. शपनीयम अनीयर प्रत्ययंत पदम. அடுத்து க்ஷிப்பு தாது. க்ஷிப்பு க்ஷேபே எரிதல் அப்படின்னு. க்ஷிபதி எரிகிறான். அடுத்தது க்ஷிப்தஹ तब प्रत्ययंत पदम. क्षिप्तवान् तवतु प्रत्ययः प्रत्ययान्तं पदं. क्षिपन् शत्रु प्रत्ययंत पदम. क्षिप्यमाणः शानच प्रत्ययंत पदम. क्षिप्त्वा त्वा प्रत्ययंत पदम. आक्षिप्य ल्यबन्धं प्रत्ययंत. क्षेप्तुं तुमुन प्रत्ययंत पदम. क्षेप्तव्यं तव्य प्रत्ययंत पदम. क्षेपणीयं अनीयर प्रत्ययंत पदम. क्षेप्यं यत् प्रत्ययंत पदम. இப்போ பர்யாய சப்தங்கள். முதல்ல இந்த இந்திராணி, இந்திரனுடைய மனைவி அப்படிங்கிற அர்த்தத்துல புலோமஜா, ஷச்சி, இந்திராணி, பைலோமி, பௌலோமி, பௌலோமி, மகவ பிரியா. புலோமஜா, ஷச்சி, இந்திராணி, பௌலோமி, மகவ பிரியா, 5 பேர் மொத்தம் பர்யாய சப்தங்கள். அடுத்தது அகஸ்தியருடைய பர்யாய சப்தங்கள். கும்பயோனி, அகஸ்திஹி, அகஸ்தியஹ, கும்பசம்பவஹா. இந்த 4 சப்தங்கள் பர்யாய சப்தங்களாக இருக்கின்றன. அடுத்தது சர்ப்பத்துக்கு 26 சப்தங்கள். சர்பஹா, பிருதாகுஹு, புஜகஹ, புஜங்கஹ, அஹிஹி, புஜங்கமஹ, ஆஷீவிஷஹ, விஷதரஹ, சக்ரி, வியாலஹ. 10 எடுத்து. சரீசிருபஹா, குண்டலி, கூடபா, चक्षुश्रवाः, काकोदरः, फणी, दर्वीकरः, दीर्घपृष्ठः, दन्तशूकः, बिलेशयः. 20. அடுத்தது உரகः, பன்னகः, போகி, ஜிம்ஹகः, பவனாசனः. 25 வருது. 26ன்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று நான் வந்து விட்டுடுறேன் பாருங்க. சர்பஹ, பிருதாகுஹு, புஜகஹ, புஜங்கஹ, அஹிஹி, புஜங்கமஹ. 6. ஆஷீவிஷஹ, விஷதரஹ, சக்ரி, வியாலஹ. வியால வரையும் 10 எடுத்து. சரீசிருபஹ, குண்டலி, கூடபா, சக்ஷுஸ்ரவாகன்னு ஒண்ணு. நான் கூடபா, கூடபாத் அப்படின்னு பஞ்சமி விவேந்தமான இருக்கு. கூடபா அப்படின்னு இருந்தா போதுமானது. இல்ல கூடபாத், பாத் பாதபத அப்படின்னு கூடபாத் அப்படின்னு ஒரு பதம். சக்ஷுஸ்ரவா இப்ப எத்தனை ஆச்சு? சரீசிருபஹா 11, குண்டலி, கூடபாத், சக்ஷுஸ்ரவஹா, காகோதரஹா, பனி, தர்வீகரஹா, தீர்க்கபிருஷ்டஹா, தந்தசூகஹா, பிலேஷயஹா. 20 பிலேஷயாவோட முடிகிறது. உரகஹ, பன்னகஹ, போகி, ஜிம்ஹகஹ, பவனாசனஹா. 25 தான் வருது. 26ன்னு போட்டிருக்காங்க. ஆனா 25 தான் இனினா வருது. தெரியல. இதோட இந்த பாடம் முடிகிறது. அடுத்த பாடம் 7வது பாடம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு பக்ஷினஹா, பக்ஷிகள் அப்படின்னு இந்த பாடத்தினுடைய தலைப்பு.
பக்ஷிணாம் பக்ஷௌ பாதௌ ச ஸ்தஹ. பக்ஷினாம் பக்ஷிகளுக்கு, பக்ஷௌ இறக்கைகளும், பாதௌ ச கால்களும், ஸ்தஹ இருக்கின்றன. அதஹ அதனால், தே அவைகள், பக்ஷாபியாம் व्योम्नि दयितुं பாதாபியாம் பூமௌ சலித்தும் ச சக்குனுவந்தி. இப்படி ரெண்டு இருக்கிறதுனால என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, அதஹா அதனால், எதனால், கால்களும் ரெக்கையும் இருப்பதினால், அவைகள் தே அவைகள், பக்ஷாபியாம் ரெக்கைகளால், வியோம்னி ஆகாசத்தில், தயித்தும் பறப்பதற்கு, சக்குனுவந்தி முடிகின்றதாக இருக்கின்றன. அத போல பாதாபியாம் இரு கால்களால், பூமௌ பூமியில், சலித்தும் ச சக்குனுவந்தி நடப்பதற்கும். இதுலயும் ஒரு சின்ன சந்தேகம். ஆ, யோம்னி தயித்தும்னு வந்திருக்கேன்னா இதுவும் துமுன் பிரத்யாந்தம். டைத்துங்கிறது துமுன் பிரத்யாந்தம் தான். ஆமா, சந்தேகமே வேண்டாம். அதாவது பறப்பதற்கு சக்குனுவந்தி முடிகின்றதாக இருக்கின்றன. யதா எப்பொழுது, தே அவைகள், டயந்தே பறக்கின்றனவோ, ததா அப்பொழுது, பக்ஷௌ இரு ரெக்கைகளையும், விவருண்வந்தி விதிக்கின்றன. பக்ஷௌ அப்படிங்கிறது இங்க த்விதியா பக்தி திவச்சனம். ரெக்கைகளை விவருண்வந்தி அப்படின்னா விதிக்கின்றன. யதாச்ச எப்பொழுது, குவச்சித்து உபவிஷந்தி குவச்சித்து எங்கேயாவது ஒரு இடத்தில், உபவிஷந்தி உட்கார்கின்றனவோ, ததா அப்பொழுது, சம்விருண்வந்தி அப்படின்னு அர்த்தம், அதை சுருக்குகின்றன, ரெக்கைகளை சுருக்கிக் கொள்கின்றன. குக்குடாதயः கேச்சித் அண்டஜாः பக்ஷவந்தோ அபி சம்யக் டயித்தும் ந பிரபவந்தி. குக்குடாதயா அப்படின்னா கோழி முதலியவைகள், கேச்சித் ஒரு சில, அண்டஜாஹா பட்சிகள், அண்டஜஹா அப்படின்னு பேரு பட்சிக்கு, ஏன்னா முட்டையிலிருந்து உருவாறதுனால அண்டஜஹான்னு பேரு. ஒரு சில பறவைகள், அண்டஜாஹா, பக்ஷவந்தோ அபி பக்ஷவந்தஹா அபி ரெக்கைகள் கொண்டவைகளாக இருந்த போதிலும் கூட, சம்யக் டயித்தும் நன்றாக பறப்பதற்கு, ந பிரபவந்தி அப்படின்னு அர்த்தம், கொஞ்சோண்டு பறக்கும், ரொம்ப எல்லாம் பறக்காது மற்ற பறவைகள் போல. கருடாஹா கருடர்கள், அது அந்த பறவைகள், கதாச்சித் ஒரு சமயம், அத்தியூர்துவம் நபசி பதந்தி. பதந்தின்னா கச்சந்தின்னு அர்த்தம், இங்க விழுகின்றன அர்த்தம் இல்லை, ஏன்னா பதிலு கதவும் தான் இருக்கு. அத்தியூர்துவம் மிக உயரமாக, நபசி ஆகாயத்தில், பதந்தி பறக்கின்றன, அதாவது செல்கின்றன. ஹம்சாதயா கேச்சித் பக்ஷிணஹா ஜலே சரந்தி. ஹம்சஹா முதலியதான ஒரு சில பட்சிகள், ஜலே ஜலத்தில், சரந்தி செல்கின்றன. நான் மறுபடியும் இந்த பேராகிராஃப் படிக்கிறேன். பக்ஷிணாம் பக்ஷௌ பாதௌ ச ஸ்தஹ அதஹ தே பக்ஷாபியாம் व्योम्नि दयितुं पादाभ्यां भूमौ चलितुं च शक्नुवन्ति. यदा ते डयन्ते तदा पक्षौ विवृण्वन्ति. यदा च क्वचित् उपविशन्ति तदा संवृण्वन्ति. पक्षौ संवृण्वन्ति अन्वयப்படுத்திக்கணும். कुक्कुटादयः केचित् अंडजाः, अंडजाहன பறவைகள் அர்த்தம். केचित् अंडजाः पक्षवन्तः अपि सम्यक् डयितुं न प्रभवन्ति. गरुडाः कदाचित् अत्यूर्ध्वं नभसि पतन्ति. हंसादयः केचित् पक्षिणः जले चरन्ति. அடுத்தது, पक्षिणः वृक्षशाखासु नीडानि निर्माय तत्र निवसन्ति. पक्षिणः பறவைகள், वृक्षशाखासु மரங்களுடைய கிளைகளில், நீடானி கூடுகளை, நிர்மாய கட்டிவிட்டு, தத்ர அங்கு, நிவசந்தி வாழ்கின்றன. நீடானி திருணகணைஹி நிர்மீயந்தே. நீடானி அந்த கூடுகள், திருணகணைஹி, கணகன்னா பீசஸ்னு அர்த்தம், அதாவது
பில்லினுடைய பகுதியினால சின்ன சின்ன பகுதி அங்கங்க இருக்கும் இல்லையா, அதை பிச்சுட்டு வந்து திருணகணைஹி நிர்மீயந்தே உண்டாக்குகின்றன. அதனுடைய கூடுகளை புற்களுடைய சில பாகங்களால் உண்டாக்குகின்றன. அடுத்தது ஆலேக்கே அஸ்மின் ஏகா விஹகி சாகாயாம் உபவிஷ்டா அஸ்தி. ஆலேக்கியம் அப்படின்னு பேரு, சித்திரம்னு அர்த்தம். இந்த படம், இந்த புஸ்தகத்துல ஒரு படம் வரைஞ்சிருக்கு இல்லையா இடது பக்கத்துல, அதைத்தான் ஆலேக்கியம்னு சொல்ற. ஆலேக்கியம்னா சித்திரம். ஆலேக்கே சித்ரே, இந்த படத்தில், அஸ்மின் அஸ்மின் ஆலேக்கே, இந்த படத்தில், ஏகா விஹகி, ஒரு பெண் புறா. புறாங்கிறதுல விஹகின பக்ஷி, பெண் பக்ஷி ஆனது, ஷாகாயாம் உபவிஷ்டா, கிளையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. உபவிஷ்டா அப்படிங்கிறது க்த பிரத்யாந்தம் பதம், ஸ்திரீலிங்கத்துக்கு விசேஷமா வந்ததுனால உபவிஷ்டா அப்படின்னு வந்துருது. தஸ்யாஹா சவிதே, தஸ்யாஹா அந்த பெண் பறவையினுடைய, சவிதே அருகில், கஷ்டித்து ஒரு, குலாயஹா திருஷ்யத்தே, குலாயஹான்னு சொன்னாலும் நீடம்னு சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான், கூடுக்கு பேரு. குலாயஹா திருஷ்யத்தே காணப்படுகிறது. இந்த படத்துல பார்த்தா தெரியும், ஒரு பறவை உட்காண்டிருக்கு, அந்த பறவையினுடைய பக்கத்துல ஒரு கூடு இருக்கு. தஸ்மின் குலாயே, அந்த கூட்டில், சத்வாரஹா ஷாபகாஹா சந்தி. ஆனா இதை பார்த்தா அப்படி தெரியல, எத்தனை இருக்குன்னு தெரியல, படத்தை பார்த்தா சரியா தெரியல. இந்த கூட்டில் 4 குஞ்சுகள், ஷாபகாஹா சந்தி இருக்கின்றன. சா விஹகி, அந்த பெண் பறவையானது, தேப்யா அவைகளின் பொருட்டு, தானிய கனானு ததாதி. அதாவது இந்த இடத்துல கணம்ங்கிறதுக்கு பீஸ்ன்னு அர்த்தம் இல்லை, அந்த மணிகள், நெல் மணிகள். கனகாங்கிற பதத்துக்கு சின்ன சின்ன பீசஸ்ன்னு அர்த்தம். அது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். அரிசின்னு வந்தாச்சுன்னு சொன்னா, நெல்லுன்னு வந்தாச்சுன்னா மணிகள், ஜலம் வந்தாச்சுன்னா துளிகள், புற்கள்னு வந்தாச்சுன்னா சின்ன பகுதிகள், அப்படின்னு அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி நம்ம இந்த கணபதத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் வருது? சா விஹகி, அந்த பெண் பறவையானது, தேப்யா அந்த குஞ்சுகளின் பொருட்டு, தானிய கனான் அரிசி மணிகளை, ததாதி கொடுக்கிறது. இந்த பேராகிராஃப் படிக்கிறேன். பக்ஷிணஹ விருக்ஷசாகாசு நீடானி நிர்மாய தத்ர நிவசந்தி. நீடானி திருணகணைஹி நிர்மீயந்தே. ஆலேखे अस्मिन् एका विहगी शाखायाम् उपविष्टा. तस्याः सविधे कश्चित् कुलायः दृश्यते. तस्मिन् कुलाये 4 शाबकाः सन्ति. सा विहगी तेभ्यः धान्यकणान् ददाति. அடுத்தது விஹங்கா அஹனி விஹங்காஹ. விஹங்காஹ அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பர்யாய பதம் இதுக்கு, பறவைக்கு. விஹகஹா, விஹங்கஹா, விஹங்கமஹா இப்படின்னு வரிசையா வரும் அமரகோஷத்துல. அதுல இப்போ இந்த விஹங்க பதத்தை இப்போ எடுத்துட்டு இருக்கா. விஹங்காஹா அப்படின்னா பறவைகள். அஹனி பகல் பொழுதில், ஆஹாராய உணவிற்காக, சரித்வா, சரித்வான்னு சொன்னா சுற்றி விட்டுன்னு அர்த்தம். சரகதோ, சரத்தினா கச்சத்தின்னு அர்த்தம். இந்த இடத்துல சரித்வான்னு சொன்னா சுற்றி விட்டு. சாயம் மாலையில், ஸ்வநீடம் ஆகச்சதி தன்னுடைய கூட்டை நோக்கி, ஆகச்சந்தி விஹங்காக ஆகச்சந்தி வருகின்றன. ராத்திரோ ராத்திரியில், தத்ர அங்கு, அங்குன இங்கு, குலாயே அந்த கூட்டில், நித்ராய தூங்கிவிட்டு, லியபந்த பதம், நித்ராய தூங்கிவிட்டு, பிராதஸ்தரம் விடியற்காலையில், பிரபுத்தியந்தே எழுகின்றன. பிரபுத்தியச்ச எழுந்து விட்டு என்ன செய்கின்றன? விருக்ஷாத்து விருக்ஷம் அடந்தகா, மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு இப்படி அடந்தகா சுற்றி கொண்டு, மதுரம் விருவந்தகா மிக இனிமையாக, மதுரம் இனிமையாக, விருவந்தகா கத்திக்கொண்டு, மதுரம்ங்கிறது கிரியாபதம், கிரியா விசேஷனம். மதுரம் விருவந்தச்ச என்ன செய்கின்றன? ஜனானாம் ஆனந்தம் ஜனயந்தி, ஜனானாம் மக்களுக்கு, ஆனந்தம் சந்தோஷத்தை, ஜனயந்தி உண்டாக்குகின்றன. அது மட்டுமல்ல, உதிதேச்ச பானௌ
பானுன்னா சூரியன், பானௌ உதிதே சரிசப்தமி, சூரியன் உதிக்கையில் அப்படின்னு அர்த்தம். உதித்தே ச பானௌ பூயஹா மறுபடியும் என்ன செய்கின்றன, பூஜையேவ மறுபடியும் கூட, ஆகாரார்த்தம் பிராமியந்தி உணவிற்காக சுற்றுகின்றன. பக்ஷினாம் தந்தாபாவாத் தே சஞ்சுவா பக்ஷ்யானி காதந்தி, பக்ஷினாம் பக்ஷிகளுக்கு, தந்தாபாவாத் பற்கள் இல்லை என்பதினால், தே அவைகள், சஞ்சுவா அழகினால், இந்த மூக்கு மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் அழகு, சஞ்சுவா அழகினால், பக்ஷ்யானி அந்த சாப்பிட வேண்டிய பதார்த்தங்களை, காதந்தி சாப்பிடுகின்றன, அதாவது மூக்கினால் அழகினால் கொத்தி சாப்பிடுகின்றன. வாக்குதானாம் தூ தந்தாக சந்தி பக்ஷௌ ச ஸ்தஹ. வாக் வாக் வாக்குதாக அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன பேருன்னு சொன்னா, இந்த இது வௌவால். அதனே ஆமா, வாக்குதஹான்னு பேரு, வௌவால். அவைகளுக்கு, அது முதல்ல பக்ஷியே கிடையாது, அது பக்ஷியா வச்சுட்டு முதல்ல பதில் சொல்றான். வாக்குதானாம் தூ வௌவாலுகளுக்கு, தந்தாக சந்தி பற்கள் இருக்கின்றன, பக்ஷிகளுக்கு பற்கள் கிடையாது, அதனால்தான் அவைகள் அந்த அழகினால கொத்தி சாப்பிடுறது. ஆனா வௌவாலுக்கு என்ன உண்டு, பற்கள் உண்டு. அப்ப அது பக்ஷியான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அதுக்கு அவைகளுக்கு என்ன இருக்கு, ரெக்கைகள் இருக்கு, ஆனா பற்கள் இருக்கு. இப்படி பற்கள் இருக்கிறதுனாலையும், அதே போல தேன அண்டஜாகா முட்டையிலிருந்து வரக்கூடியவைகள் அல்ல. அவைகளுக்கு ரெக்கை இருக்கே தவிர்த்து அவைகள் பறவை இனம் அல்ல. ஏன் அப்படின்னா பற்கள் இருக்கு, இன்னொன்னு அவைகள் முட்டையிலிருந்து வருவதில்லை. அதனால தே அந்த வௌவால்கள், வாக்புதாக ந அண்டஜாகா, அத்தஹ தே அவைகள் மிருகஜாதோ அந்தர்பவந்தி, பிராணிகள், இந்த மற்ற பசுக்கள் இருக்க இல்லையா, அந்த பசுக்களுடைய கேட்டகரியில இது அடங்குகின்றன. இந்த பேராகிராஃப் படிக்கிறேன். விஹங்காக அஹனி ஆஹாராய சரித்வா சாயம் ஸ்வநீடம் ஆகச்சந்தி ராத்திரௌ தத்ர நித்ராய பிராதஸ்தராம் பிரபுத்யந்தே பிரபுத்ய ச விருக்ஷாத் விருக்ஷம் அடந்தஹ மதுரம் விருவந்தஸ்ச ஜனானாம் ஆனந்தம் ஜனயந்தி உதிதே ச பானௌ பூய ஏவ ஆஹாரார்த்தம் பிராம்யந்தி பக்ஷினாம் தந்தாபாவாத் தே சஞ்சுவா பக்ஷ்யானி காதந்தி வாக்குதானாம் து தந்தாக சந்தி பக்ஷௌ ச ஸ்தஹ தே ந அண்டஜாஹ அத்தஹ தே மிருகஜாதோ அந்தர்பவந்தி. அடுத்தது விஹகாஹ பலானி தானியானி கிருமீன் கீட்டான் வா யதேஷ்டம் ஆஹரந்தி. இந்த விஹகாஹா பறவைகள், பலானி பழங்களை, தானியானி தானியங்களை, கிருமீன் புழுக்களை, கீட்டானு புழு பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அது, கிருமி அப்படின்னா கிருமிகள், கீட்டகான்னா பூச்சி, புழு அப்படிங்கிறது கிருமி, பூச்சிங்கிறது கீட்டா. யதேஷ்டம் ஆஹரந்தி வேண்டிய அளவு சாப்பிடுகின்றன. அடுத்தது பாராவதஹ பிகஹ சுகஹ சடகஸ்ச பிராதான்யேன தானியானி பலானி ச காதந்தி. பாராவதஹனா அந்த புறா, பீஜியன் சொல்றோம் இல்லையா, அதுதான் பாராவதஹ. அவைகளும், பிகஹான்னா குயில்கள், சுகஹான்னா கிளிகள், சடகஹான்னா குருவி, சிட்டுக்குருவி. பிராதான்யேன தானியானி பலானி ச காதந்தி தானியங்களையும் பழங்களையும் சாப்பிடுகின்றன. அடுத்தது கிருத்ரஹ தார்க்ஷ்யஹ பகஹ பகஹ, அதுவும் அல்ப பிராணம், பகஹ இத்தியாதயஹ மாம்சமபி அஷ்ணந்தி. கிருத்ரஹான்னா கழுகு, தார்க்ஷ்யஹான்னா கருடன், பகஹான்னா கொக்கு போன்றவைகள், இத்தியாதயா போன்ற பறவைகள், மாம்சமபி பக்ஷயந்தி மாம்சத்தையும் சாப்பிடுகின்றன. அப்படின்னா இதையும் சாப்பிடும், மாம்சங்களையும் சாப்பிடும். காக்கஹா
மாம்சம் தானியம் பலஞ்ச பக்ஷயதி, எல்லாத்தையும் சாப்பிடும் இந்த காக்கா, மூணுத்தையும் சாப்பிடும். அப்புறம் அக்னி கணபக்ஷினஹா ஷிலா சகல பக்ஷினஸ்ச கேச்சித் விஹகாஹ ஸ்ரூயந்தே. இப்படி கேட்கப்படுகிறது என்னன்னா, அக்னி கணபக்ஷினஹா நெருப்பு, இந்த இது இருக்கும் இல்லையா, நெருப்பு மரக்கட்டையில இருக்கு, நெருப்பு இருக்குன்னு வச்சுப்போம், அதோடைய பீசஸ் கீழ் இருக்குமா இல்லையா, அந்த துகள்கள், அதாவது நெருப்பினுடைய பீசஸ். நெருப்பினுடைய பீசஸ் அர்த்தம், நெருப்பு எதில் பத்துன்னு இருக்கோ காஷ்டம், அதனுடைய அங்காரகங்கள் இருக்குமா இல்லையா, கரிகள், அதை சாப்பிடுமா இப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒண்ணு. அப்புறம் ஷிலா சகலம், சகலம்னா பீசஸ், ஷிலான்னா கற்கள், கற்களுடைய சின்ன சின்ன அந்த பீசஸ் இருக்குமா இல்லையா, அதை சாப்பிடுமா. இப்படி கேச்சித் விஹகாக ஒரு சில பறவைகள் ஸ்ரூயந்தே கேட்கப்படுகின்றன. இது உண்மை தன்மை எந்த அளவுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்புறம் சாத்தகாஸ்து, சாத்தக பக்ஷின்னு ஒரு பக்ஷி இருக்கு. அது என்ன பண்றது, கேவலம் ஜலதேபியா பதிதான் ஜலபிந்தூன் ஆஹரந்தா ஜீவந்தி இதி கவயா வர்ணயந்தி. இந்த சாத்தக பக்ஷிங்கிறது ஜலதேபியா, ஜலதா அப்படின்னா மேகான்னு அர்த்தம். அவைகளில் இருந்து, மேகங்களில் இருந்து, பதிதான் விழுந்த துளிகளை, ஜலபிந்தூன் ஜலபிந்துக்களை, துளிகளை, ஆஹரந்தகா எடுத்துக்கொண்டு, ஜீவந்தி சாப்பிட்டுக்கொண்டு, ஜீவந்தி வாழ்கின்றன, இதி என்று கவயா பண்டிதாக வர்ணயந்தி வர்ணிக்கிறார்கள். இந்த பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். விஹகாஹ फलानि धान्यानि कृमीन् कीटान् वा यथेष्टम् आहरन्ति, पारावतः पिकः शुकः चटकः च प्राधान्येन धान्यानि फलानि च खादन्ति, गृध्रः तार्क्ष्यः बकः इत्यादयः मांसमपि अश्नन्ति, काकः मांसं धान्यं फलं च भक्षयति, अग्निकणभक्षिणः शिला शकल भक्षिणश्च केचित् विहगाः श्रूयन्ते, चातकास्तु केवलं जलदेभ्यः पतितान् जलबिन्दून् आहरन्तः जीवन्ति इति कवयः वर्णयन्ति. இதோட இந்த பாடத்துல கதாம்சம் பூர்த்தியா இருக்கு. இப்போ இதுல இருந்து சில கேள்விகள். பிரஷ்னஹ கே கே பக்ஷிணஹ குத்ர குத்ர கதம் சலந்தி அப்படின்னு கேள்வி. இப்படி சொன்னா சரியா இருக்கும். கிருத்ரஹா கருடஹா காக்கஹா இத்தியாதயः பக்ஷிணः ஆகாஷே டயந்தே சம்யக் டயந்தே, குக்குடாதயः கேச்சித் அண்டஜாः பக்ஷவந்தோபி சம்யக் டயித்தும் ந பிரபவந்தி, ஹம்சாதயः கேச்சித் பக்ஷிணः ஜலேபி சரந்தி. இப்ப எல்லாமே கவர் ஆயிடுக்குள்ளே, எல்லா பட்சிகள் எங்கெங்க இருக்குன்னு வந்துருக்கு இல்லையா. அடுத்தது தே குத்ர நிவசந்தி, அவைகள் எங்கு வாழ்கின்றன. பக்ஷிணஹ பிராஜேன விருக்ஷ சாகாசு நீடானே நிர்மாய தத்ர நிவசந்தி. பிராயேன அப்படின்னு எதுக்காக கேட்கறது சாவியமா இருக்கு, சரியாதான் பெரும்பாலும் சாதாரணம். அதுதான் புரிஞ்சுது. அதான் ஏன் அப்படின்னு திடீர்னு சில பட்சிகள் இப்ப குக்குடங்கள்லாம் இங்க கீழையும் வசிக்கிறது. ஆமா 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 கரெக்ட் தான். அதுதான் அதுக்குதான் கேட்டுட்டேன். சரியாதான் இருக்கு, தப்பு ஒண்ணும் இல்ல, ரொம்ப சரியா இருக்கு. நிவசந்தி இன்னும் இருக்கு போல இல்லையா. பக்ஷினா நிவசந்தி அது எப்படி இந்த இது கூடு கட்டுறது அப்படின்னு இருக்கு இல்லையா. ஓ அது அந்த வாக்கியத்தை எல்லாம் வந்துருது. பக்ஷினஹா பிராயேன விருக்ஷ சாகாசு நீடான் நிர்மாய தத்ர நிவசந்தி. சரியா இருக்கு. ஆமா சரியா இருக்கு. அடுத்தது திவா நக்தஞ்ச, பகலிலும் இரவிலும் பக்ஷினஹா கதம் காலம் நயந்தி, எப்படி காலத்தை போக்குகின்றன. பக்ஷினஹா ராதஸ்தராம் பிரபுத்ய ஆஹாராய சரித்வா சாயம் ஸ்வநீடம் ஆகச்சந்தி, ராத்திரௌ
तत्र निद्रा कुलाये निद्राय ஆ कुलाये பிராதஸ்தராம் निद्राय பிரபுத்தியந்தே. रात्रौ निद्राय प्रातस्तरां प्रबुध्यन्ते. ஆமா. அடுத்தது கே கே பக்ஷினஹ கிம் கிம் பக்ஷயந்தி. எந்த எந்த பறவைகள் எதை எதை சாப்பிடுகின்றன? पारावतः बिकः शुकः चडकश्च प्राधान्येन धान्यानि फलानि च இந்த मुन्नाடி கூட ஒண்ணு இருக்கு, खादन्ति. பொதுவா ஒண்ணு இருக்கு. விஹகாஹ विहगाः फलानि धान्यानि कृमीन् कीटान् यथेष्टम् आहरन्ति. पारावतः पिकः शुकः चडकश्च प्राधान्येन धान्यानि फलानि च खादन्ति. गृध्रः तार्क्ष्यः बकः इत्यादयः मांसमपि अश्नन्ति. काकः मांसं धान्यं फलं च भक्षयन्ति. अग्निकणभक्षिणः शिलाशकलः ஷிலாசகல பக்ஷினஸ்ச. ஷிலாசகல பக்ஷி அப்படின்னு ஏதோ ஒரு பறவைக்கு பேர். பாறாங்க கற்களுடைய பகுதியை சாப்பிடும் பறவை அப்படின்னு அதுக்கு பேரு. शिलाशकलभक्षिणश्च केचित् विहगाः श्रूयन्ते. மேற்கொண்டு இருக்கு. चातकास्तु केवलं जलदेभ्यः पतितान् जलबिन्दून् आहरन्तः जीवन्ति. इति कवयः वजीवन्ति. सम्यक् सम्यक्, तावदेव अपेक्षितम्. वाग्गुदाः कस्यां जातौ अन्तर्भवन्ति कुतः? वाग्गुदानां दन्तो न सन्ति. दन्ताः न सन्ति. दन्तः नास्ति अथवा दन्ताः न सन्ति. न सन्ति. पक्षौ च स्तः ते न अण्डजाः. अतः ते मृगजातौ अन्तर्भवन्ति. இதுக்கப்புறம் நாம நிர்திஷ்ய பிரயோகம் விபரிணமயதா. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் எந்த பிரயோகத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதன் பிறகு அதை மாற்றி அமைக்கவும். எப்படி? விஹகாஹ பலானி கீட்டானு வா யதேஷ்டம் ஆஹரந்தி. பறவைகள் பழங்களையும் புழுக்களையும் யதேஷ்டம் வேண்டிய அளவு ஆஹரந்தி சாப்பிடுகின்றன. இப்போ இது என்ன பிரயோகத்துல இருக்கு? இது கர்த்தரி பிரயோகத்துல இருக்கு. இப்போ இதை நாம கர்மணி பிரயோகத்தை மாத்தணும். எப்படி மாத்தலாம்? விஹகைஹி பறவைகளால், பலானி பழங்கள் பிரதமா விபக்தி பகுவச்சனம், அத போல கீட்டாஹ பகுவச்சனம், வா யதேஷ்டம் ஆஹ்ரியந்தே. விஹகைஹி பலானி கீட்டாஹ வா யதேஷ்டம் ஆஹ்ரியந்தே. பறவைகளால் பழங்களும் புழுக்களும் வேண்டிய அளவு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. ஆமா, ஏகவச்சனம் வந்தால் இங்க பலானி கீட்டாகான்னு இருக்கிறதுனால, கர்மா பகுவச்சனத்துல இருக்கிறதுனால ஆஹ்ரியந்தே. ஆமா. அடுத்தது அக்னி. கரெக்ட், நான் சரியா படிக்கிறேன், இங்க தப்பா இருக்கா? அன்னி கணன் இருக்கு. அக்னி கணபக்ஷினஹா கேச்சித் விஹகாஹ ஸ்ரூயந்தே. இப்போ இது என்ன பிரயோகத்துல இருக்கு? எந்த பிரயோகத்துல இருக்கு? இது கர்மணி பிரயோகத்துல இருக்கு. இப்போ நாம இதை கர்த்தரி பிரயோகத்துல மாத்தணும். மாத்தும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஸ்ரூயந்தேன்னு இருக்கு இல்லையா? ஸ்ரூயந்தேன்னா கேட்கப்படுகின்றன அப்படின்னு இருக்கு. ஆனா யாரால் கேட்கப்படுகின்றன அப்படின்னு இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? அப்போ பிரதமா விபக்தி அங்க ஒரு பதம் இருக்கிறதா வச்சுக்கணும். அதாவது இப்படி இந்த வாக்கியத்தை வச்சுக்கணும். ஜனைஹி அக்னிகணபக்ஷினஹா கேச்சித் விஹகாஹ ஸ்ரூயந்தே. ஜனங்களால் இப்படி கேட்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம இந்த வாக்கியத்தை எடுத்துக்கணும். அப்பதான் நம்மளால கர்த்தரி பிரயோகத்தை மாத்துக்கும் சௌகரியமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ஜனாஹா அக்னிகண
பக்ஷினஹ, பக்ஷி பக்ஷினோ பக்ஷினஹ, பக்ஷினம் பக்ஷினோ பக்ஷினஹ, இப்படியே தான் வரப்போறது. தித்தியா பக்தி பகுவச்சனம் அதே தான் வரப்போறது. ஜனாஹ ஜனங்கள், அக்னிகண பக்ஷினஹ காணிச்சித் காணிச்சித் காஞ்சித் காஞ்சித் விஹகான் ஸ்ருண்வந்தி. ஜனாஹ ஸ்ருண்வந்தி, மக்கள் கேட்கின்றனர். எவைகளை கேட்கின்றனர்? பறவைகளை. எப்பேற்பட்ட பறவைகளை? அக்னிகண பக்ஷினஹ காஞ்சித், கானு பிளஸ் சித், காஞ்சித் விஹகான் ஸ்ருண்வந்தி, பறவைகளை கேட்கின்றனர். சரியா? அடுத்தது பக்ஷிபிஹி விருக்ஷானாம் சாகாசு நீடானி நிர்மீயந்தே. பக்ஷிபிஹி பறவைகளால், விருக்ஷானாம் சாகாசு மரங்களுடைய கிளைகளில், நீடானி கூடுகள் கூடுகள், நிர்மீயந்தே நிர்மாணிக்கப்படுகின்றன, உண்டாக்கப்படுகின்றன. இப்போ இது வந்து எந்த பிரயோகத்துல இருக்கு? கர்த்தரி பிரயோகம், கர்த்தரி பிரயோகத்துல இருக்கு. அப்போ நாம என்ன பண்ணணும் அதுன்னு கேட்டால், கர்த்தரி பிரயோகத்தை மாத்தணும். பக்ஷிபிஹி இருக்கு இல்லையா, பக்ஷினஹா, பக்ஷினஹா விருக்ஷானாம் சாகாசு, அது அப்படியே இருக்கட்டும், ஒன்னும் தோஷம் இல்லை. விருக்ஷானாம் சாகாசு மரங்களுடைய கிளைகளில், நீடானி, நீடானிங்கிறது இப்போ பிரதமா விபக்தி பகுவச்சனம். நீடம் நீடே நீடானி. ஆமா ஆமா. த்விதியா விபக்தி பகுவச்சனம். இங்க இருக்கிறது பிரதமா விபக்தி பகுவச்சனம், நாம சொல்ல வேண்டியது த்விதியா விபக்தி பகுவச்சனம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப என்னாச்சு? பக்ஷினஹா விருக்ஷானாம் சாகாசு நீடானி கூடுகளை, மாதி நிர்மாந்தி இல்லையா? ஆமா, பக்ஷினஹா நிர்மாந்தி. ஆமா, நிர்மாணிக்கின்றன, செய்கின்றன. இப்படி மாத்தணும். 3 மாத்தியாச்சு. அடுத்தது நிர்திஷ்டைஹி தத்தத் தாத்தூனாம், நிர்திஷ்டைஹி லகாரைஹி கொடுக்கப்பட்டுள்ள லகாரங்களால், தத்தத் தாத்தூனாம் அந்தந்த தாத்துக்களுடைய பதங்களை கொண்டு, வாக்கியானி பூரயத வாக்கியங்களை நிரப்புங்கள். என்னது? வயம் நாங்கள், வியோமயானேன விமானத்தினால், வியோம்னி ஆகாசத்தில், டயிதும் பறப்பதற்கு, ஷக் தாத்து லட் லகாரம் என்ன எழுதலாம்? ஷக்னுமஹா. சமீச்சீனம். வயம் ஷக்னுமஹா, எங்களுக்கு நாங்கள் முடிகின்றவர்களாக இருக்கிறோம். அடுத்தது வயம் சிசுபியா கவாம் க்ஷீரம் யச்சு தாத்து. வயம் நாங்கள், சிசுபியா குழந்தைகளுக்கு, கவாம் க்ஷீரம் பசுவினுடைய பாலை, யச்சாமஹா. இது லங்ல காரத்தை வரணும். அயச்சாமா, அயச்சம், அயச்சாவா, அயச்சாமா. ஆமா. வயம் சிசுபியா கவாம் க்ஷீரம் அயச்சாமா. யூயங் காவோமே தயதா கிருஷஞ்சித், நமக்கு வேதத்துல வருது இல்லையா அந்த இந்த அர்த்தம் தான். யூயம் நீங்கள், ரொம்ப சுலபமா இருக்கும், இந்த வாக்கியம் மாதிரி இருக்கும். யூயம் நீங்கள், யாரு நீங்கள்? காவஹா பசுக்கள். என்ன செய்கிறீர்கள்? கிருஷஞ்சித், கிருஷஞ்சித்னா ஒல்லியா மெலிந்தவர்களா இருப்பவர்களை, மேதயதா அதாவது இந்த சதை கொண்டவர்களாக செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். புஷ்டியை கொடுக்கிறீர்கள் அர்த்தம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யூயம் காவஹா மேதயதா, சதை உடையவர்களாக செய்கிறீர்கள். யாரை? கிருஷஞ்சித், யாரெல்லாம் ஒல்லியா இருக்காளோ அப்படின்னு அர்த்தம். இந்த பாலை குடிச்சிட்டு எல்லாரும் புஷ்டி ஆயிடுறான்னு அர்த்தம். அதுதான் வேறத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு, அதுக்காக சொல்ல வரேன். யூயங்காவோ மேதயதா கிருஷஞ்சித் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த வாக்கியமே அஸ்லீலஞ்சித் கிருணுதா சுப்ரதீகம். இந்த தப்பான வார்த்தைகள் எல்லாம் பேசுறோம் இல்லையா, கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம், அது எல்லாத்தையும் நல்ல ஒரு வார்த்தையெல்லாம் மாத்தி விட்டுடுமா பசு வீட்டுல இருந்தா அப்படின்னு இருக்கு. நகலு க்ஷுதிதோபி ஷார்தூலஹா ஷாத்வலம் அது தாத்து. நகலு க்ஷுதிதோபி, கலுங்கிறது பிரசித்தார்த்தத்துல. க்ஷுதிதோபி ஷார்தூலஹா, பசித்திருந்தாலும் புலியானது, ந ஷாத்வலம் லட் லகாரம் என்ன எழுதலாம்?
அக்னி ஷாத்வலம்னா திருணம்னு அர்த்தம். திருணம் அத்தி சாத்வரம் அத்தின்னா அத்தி. அக்னி. ஓ, பசிச்சாலும் நம்ம சொல்லுமா அகம் அக்னி அத்மி இல்லையா? அக்னி அத்தி. அத்மின்னு நமக்கு இந்த அன்னசூக்தத்துல தேவதையே சொல்ற மாதிரி வருது இல்லையா? அகமன் அகமன் நமன்ன அமன்ன மதந்த மதந்த மத்மி. மதந்த மத்மி. அந்த அத்மி தான் அந்த தாது. என்ன அர்த்தம் தெரியுமோ அதுக்கு? யாரு ஒருத்தன் மற்ற யாருக்காகவும் சமைக்காம யாருக்கும் கொடுக்காம தனக்காக மட்டுமே சமைச்சு தானே சாப்பிடுறானோ அவனை நான் சாப்பிட்டுடுறேன்னு அந்த தேவத்தை சொல்றது. அகம் அன்னம் அதந்தம் அதந்தௌ அதந்தஹ அதந்தம் சத்ரு பிரத்யாந்த பதம் த்விதீயாந்த பதம், த்விதீய விபக்தியந்த பதம். அகம் நான் அதந்தம் சாப்பிடுகின்றவனை அப்படின்னு அர்த்தம். தனக்காக சமைச்சு சாப்பிட்றவனை, யாருக்கும் கொடுக்காம திருட்டுத்தனமா தானே சமைச்சு தானே சாப்பிட்றான் தெரியுமா? அப்பேற்பட்டவனை அன்னம் அதந்தம் அகம் அத்மி நான் அவனை சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த அன்ன தேவத்தை உள்ளுக்குள்ளார போயிட்டு அவனுக்கு வியாதியை உண்டு பண்ணிடுறதான். சாப்பிடுன்னா அன்ன தேவத்தை வந்து அப்படியே அவனை கபலீகரம் பண்ணணும் இல்லை. அவன் சாப்பிட்றானா இல்லையா? அப்ப அன்ன தேவத்தை உள்ள போறதா இல்லையா? அந்த தேவத்தை என்ன பண்ணுமா? அவனுக்கு வியாதியை உண்டாக்கிட்டுருமா. எதனால அந்த வியாதி உண்டாச்சு? இவன் சாப்பிட்ட அந்த அன்னத்தினால. அப்படி வியாதி உண்டாக்கி அந்த தேவத்தை என்ன பண்ணும்? அவனையே சாப்பிட்டுறது அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு உடல் உபாதைகள் வரும்படியா பண்ணி மரணத்தை கொடுத்துடுறது. அதனாலதான் தனியா சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். மோகமன்னம் விந்ததே அப்ரச்சேதாக. இப்படி யாரெல்லாம் வந்து அப்ரச்சேதாக என்ன அர்த்தம் தெரியுமோ? பைத்தியம். அப்ரச்சேதாகனா பைத்தியம்னு அர்த்தம். யார் ஒருத்தன் தனியா சாப்பிட்றானோ அவன் பைத்தியம். அவன் எதை சாப்பிட்றான்னா பாபத்தை தான் சாப்பிட்றான், அன்னத்தை சாப்பிடல. மோகம் அன்னம் விந்ததே. மோகம்னா பாபம்னு அர்த்தம். பாபத்தை சாப்பிட்ற அந்த பைத்தியம். எப்படி ரைமிங்கா சொல்ற பாருங்க தேவதை. அந்த தேவதையை சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்து அன்னத்தை பத்தி சொல்ல, அந்த தேவதை பேசுற மாதிரி இருக்கு. அந்த முதல் வாக்கியமே அப்படிதான் இருக்கு. அகமஸ்மி பிரதமஜாருதஸ்ய, தேவர்கள் நான் முதன்மையானவளாக இருக்கிறேன். அகம் அஸ்மி அப்படின்னு அந்த அன்ன தேவத்தை சொல்றது. இப்ப இந்த பேசுற பேச்சு எல்லாமே யாரு பேசுறதுன்னு கேட்டா, யாரோ ஒருத்தர் அன்ன தேவதையை பத்தி வசத்தியா சொல்றாருன்னு இல்லை, அந்த அன்ன தேவதையே சொல்றது. நான் தான் தேவர்களுக்கு எல்லாரும் முதன்மையானவளா இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த அன்னத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும், இப்படி சாப்பிடக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு அந்த அன்ன தேவத்தையே சொல்றது. அப்படி இருக்கு வேதத்துல. இந்த தாத்து தான் அது அத்மிங்கிறது. ஆமா, அத்தின்னா சாப்பிடுகிறது. அத்தி சாப்பிடுவது இல்லை. நம்ம தமிழ்ல சொல்லுவோமே, பசிச்சாலும் புலி உள்ள திங்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இது, வேற ஒண்ணும் இல்ல. காட்டுல போய் பார்த்தாதான் தெரியும் நமக்கு என்ன நிலைமைன்னு. சரி, விஷ் தாத்து கிருத் பிரத்யயாந்த சப்தாக உச்சந்தே. விஷ் தாத்து முதல்ல. விஷதி, விஷத்தின்னா நுழைகிறான். விஷ்டா நுழைந்தவன். விஷ்டவான் அதே அர்த்தம்தான். விஷன் நுழைந்து கொண்டு சத்ரு பிரத்யாந்தம் பதம். விஷயமான ஷானச் பிரத்யாந்தம் பதம். விஷ்டுவா க்த்வா பிரத்யாந்தம் பிரவிஷ்ய ல்யபந்தம் பதம். வேஷ்டும் துமுன் பிரத்யாந்த பதம். வேஷ்டவ்யம் தவ்ய பிரத்யாந்த பதம். வேஷனீயம் அப்படின்னு வரும் அந்நிய பிரத்யாந்தம் பதம். வேஷ்யம் அப்படின்னா நுழைக்க யோக்கியம்னு அர்த்தம். அடுத்தது புத தாத்து. புத ஞானேந்திரக்கு. புத்தியதே அறிகிறான். புத்தா அறிந்தவன். இதைத்தான் நம்ம புத்தர் சொல்றோமா இல்லையா? காரணி பெயர். சர்வஜன் அவர் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கறதுனால புத்தஹான்னு பெயர், வேற ஒண்ணும் இல்ல. புத்தவான் தவது பிரத்யாந்தம் பதம். புத்தியமான. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, நல்ல போன பாடத்தை நம்ம கேட்டக்கு உண்டான பதில் இங்கே கிடைச்சது பாருங்க. புத்தியமானஹா புத்தியமானஹான்னு ரெண்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த தாத்துல இது வந்து யகாரத்தோடு சேர்ந்தே வந்துடும். யகாரத்தோட சேர்ந்து வரதா இருந்தால் கடைசி கணமா இருக்கக்கூடிய சுராதி கணம்னு அர்த்தம், அல்லது திவாதி கணமா இருக்கும். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும். சுராதி கணம் தான் ஆமா தீவியத்தின்னு வருது இல்லையா? தீவு தாத்து ஒண்ணு திவாதி கணத்துல இருக்கும், இல்ல சுராதி கணத்துல இருந்தாதான் யகாரத்தோட சேர்ந்து வரும்.
அதுல ஆக்டிவ் வாய்ஸ்லயே அதாவது கர்த்தரி பிரயோகத்திலேயே யகாரம் சேர்ந்துதான் வரும். அதனால என்ன ஆறுது, புத்தியதேனுங்கிற பதம் கர்த்தரி பிரயோகத்திலையும் வரும், கர்மணி பிரயோகத்திலையும் வரும். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரே மாதிரி. சஹா பாடம் புத்தியதே அப்படின்னு சொன்னா இது கர்த்தரி பிரயோகம். தேன பாடஹா புத்தியதே, அவனால் பாடமானது அறியப்படுகிறது அப்படின்னு சொன்னா இது கர்மணி பிரயோகம். அப்போ ஷானச் பிரத்தியம் வரும்பொழுது ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். புத்தியமானஹா புத்தியமானஹா இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, புத்தியமானஹான்னு போட்டு புஸ்தகத்தை என்ன பண்ணிட்டா ஆக்டிவ் அப்படின்னு போட்டா, அதே புத்தியமானஹான்னு போட்டு பாசிவ் போட்டா, ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப புரிஞ்சுதா? போன பாடத்தை கேட்ட கேள்விக்கு பதில் நமக்கு இங்க கிடைச்சது. கரெக்டா இங்க வந்துருது, எதிர்ச்சியா வந்துருது. அப்புறம் புத்வா அறிந்து விட்டு, ஆமா, பிரபுத்திய யபந்த பதம், போத்தும் துமுனந்த பதம், போத்தவ்யம் போதனீயம் போத்யம் உபசர்க யோகாத் அர்த்தபேதா. என்னது? விஷதி நுழைகிறான், ஆவிஷதி அதுவும் நுழைகிறான் அர்த்தம், உபவிஷதி உட்கார்கிறான் அர்த்தம், நிர்விஷதி அப்படின்னு சொன்னா அனுபவிக்கிறான் அர்த்தம். நம்ம இந்த ஸ்லோகம் கேள்விப்பட்டதுண்டா, நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா அப்படின்னு ரகுவம்சத்துல வரக்கூடியது. நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா அப்படின்னு தசரதர் சொல்ற மாதிரி வரக்கூடியது 12வது சர்க்கத்துல வரும். அனுபவிக்கிறான் அர்த்தம். நிர்விஷத்தின்னா அனுபவிக்கிறான், பிரவிஷத்தின்னா தெரியும் நுழைகிறான், சம்விஷதி அப்படின்னு சொன்னா அதுவும் நுழைக்கிறான் அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. சம்விஷத்தின்னா சம்வேஷா அப்படின்னாலும் நுழைக்கிறான் அர்த்தம். அடுத்தது விரிஞ்ச வரணே தாத்து. நம்ம பிரயோகத்துல கூட நிறைய விருணித்வம் இப்படிலாம் சொல்லுவோம், விருணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? விருத்தோஸ்மி விருத்தோஸ்மி விருத்தஹா அஸ்மி அப்படின்னு இந்த தாத்து தான் விருஞ்சு வரணே தாத்து. விருணோதி விருணுதே ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆவிருணோதி, ஆவிருணோத்தின்னா சூழுகிறான் அர்த்தம். அபவிருணோதி, அபவிருணோத்தின்னு சொன்னா பாக்குறேன், பார்த்தது ஒரு இடத்துல அபாவிருணோத்துன்றிருக்கு, இதுவும் கூட சூழ்கிறான் தான் அர்த்தம். அபவிருணோத்திங்கிறது கூட சூழ்ந்து கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். அபாவிருணோத்தின்னு சொன்னா நீக்குகிறான் அர்த்தம். அபாவிருணோத்தின்னா நீக்குகிறான், விளக்குகிறான் அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த சுக்ல யஜுர்வேதத்தோட ஒரு மந்திரம் பிரசித்தமா வரும். அபாவிருணு அப்படின்னு முடியும். சுக்ல யஜுர்வேதத்துல நம்ம பாடசாலை இருக்கிறச்ச சொல்லுவா இல்லையா? அப்ப நான் கேள்விப்பட்டேன். இந்த பதம் கேட்ட உடனே ஞாபகம் வருது இல்லையா? அபாவிருணு அப்படின்னு சொல்லுவாவா. இந்த பதத்தினால வந்ததுதான். என்ன மந்திரம்னு எனக்கு ஞாபகம் வரல சட்டுன்னு. அதாவது அதனுடைய அர்த்தம் இப்படி வரும், சூரியனே எங்களுடைய அஜ்ஞானத்தை நீ போக்கு அப்படிங்கிற வரும். ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன் கிடைக்கிறதான்னு. தத்துவம் பூஷன்னபாவிருணு அப்படின்னு வரும். தத்துவம் பூஷன், ஹே பூஷன் சூரியனே அபாவிருணுன்னு வரும் மந்திரம். சரி, அந்த தாது தான் இது, அந்த பதம் தான் இது. விவருணோத்தின்னா விவரிக்கிறான், விஸ்தாரப்படுத்துகிறான் அர்த்தம். சம்விருணோத்தின்னா சேர்க்கிறான், ஒன்றாக சேர்க்கிறான் அர்த்தம். ஏவம் ஆவிருணுதே இத்தியாதி ஆத்மநேபதேபி திரஷ்டவியம். இதே பதம் தான். இதுக்கப்புறம் பர்யாய சப்தங்கள் எதற்கு? பட்சிகளுக்கு. ககே, ககேன்னா பக்ஷி என்கின்ற அர்த்தத்தில் அப்படின்னு அர்த்தம். பக்ஷி என்கின்ற அர்த்தத்தில் இந்த 27 சப்தங்கள் வருகின்றன. என்னென்னது? ககஹாங்கிறது இருக்கு, விஹங்கஹ, விஹகஹ, விஹங்கமஹ,
விஹாயசஹ, விஹாயசஹான்னு இருக்கு, விஹாயஸ் சப்தம். அதாவது விஹங்க விஹக விஹங்கம விஹாயசஹ அப்படின்னு பகுவச்சனத்துல இருக்கு. சமாஹார துவந்தம் இதரேதர துவந்தம் பண்ணி பகுவச்சனத்துல இருக்கு. அதனால விஹாயஸ் அப்படின்னு சப்தா வரும். அடுத்தது சகுந்தி பக்ஷின், சகுந்தி பக்ஷி, இதுவும் வந்து ஒரே பதமா இருக்கு. நாம புரிஞ்சுக்கும் போது சகுந்தி பக்ஷி சகுனி சகுந்த சகுன த்விஜஹ சேர்த்து ஒரு பதமா த்விஜாஹான் பகுவச்சனத்துல இருக்கு. அடுத்தது பதத்ரி பத்ரி பதக, அப்புறம் பதத் அப்படின்னு ஒரு தனிப்பதம், அப்புறம் பதத்து தனி இருக்கு இல்லையா, பத்ரரத அண்டஜ நகௌகஸ் அப்படின்னு சப்தம். நகௌகா அப்படின்னு நகௌகஸ், நகௌகஸ் வாஜின், வாஜின் இருக்கு, வாஜின் விகர, அப்புறம் வீன்னே ஒரு பதம் விஷ்கர பதத்ரின், அது ஒரு பதம் ஒரே பதமா இருக்கிறதுனால பதத்ரயஹான் பகுவச்சனத்தை வந்துடுறது. அடுத்தது நீடோத்பவஹ கருத்துமான் பித்சந்த் சப்தம். அப்புறம் நபசங்கமஹ அப்படின்னு எல்லாமே இந்த பறவைகளுடைய பர்யாய சப்தங்கள். இதோட இந்த 7வது பாடம் முடிகிறது. இங்க இதோட நிறுத்திப்போம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.